வணக்கம் மக்களே. அரசு ஊழியர்களுக்கு, குறிப்பாக தமிழ்நாடு அரசில் பணியாற்றும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது எப்படி? அதாவது இப்போ ஜாக்டோ ஜியோ அமைப்பு மூலம் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்திக்கிருக்காங்க. அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை, தமிழ்நாடு அரசு 2003 ஏப்ரல் 1க்கு முன்னால் இருந்தது மாதிரி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதான் தமிழ்நாடு அரசுக்கு, திமுக அரசுக்கு, ஸ்டாலினுக்கு பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்துக்கிருக்காங்க. குறிப்பாக திமுக 2021 சட்டமன்ற தேர்தலில் 309வது தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்துவோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் திமுக அரசு ஏமாத்துகிற மாதிரி பல குழுக்கள்லாம் போட்டு இன்றைக்கி அதை எப்படி ஒத்தி போடலாம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிருக்கு, எப்படி மக்களை ஏமாத்துகிற மாதிரி. இந்நிலையில் தமிழ் திசை ஹிண்டில் பழைய ஓய்வு திட்டம் ஏன் வேண்டும் அப்படின்னு சொல்லி தலைவர், தெற்கு ரயில்வே ஓய்வூதியர் சங்கம் திரு ஆர் இளங்கோவன் அவர்கள் எழுதிய இந்த கட்டுரையை தான் உங்கள்கிட்ட வாசி காட்டலான்னு இருக்கேன். இதை மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாசித்தா நல்லாயிருக்கும். மிக அருமையாக எப்படி இப்போ உள்ள நிலையில், அதாவது பங்களிப்பு ஓய்வு திட்டம் இப்போ உள்ளதில் எப்படி பழைய ஓய்வூதிய திட்டமாக அரசுக்கு செலவே இல்லாமல் மாற்றலாம் அப்படிங்கிறத மிக அழகாக தெளிவாக போட்டிருக்காரு. வாங்க அந்த கட்டுரைக்குள்ளே போகலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் வேண்டும் என்ற முதன்மை கோரிக்கைகளுக்காக தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர் போராட்டத்தில் குதித்துள்ளனர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதி எண் 309 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதியம் கொண்டு வர பரிசீலிக்கப்படும் என்றோ கமிட்டி அமைக்கப்படும் என்றோ அதில் சொல்லப்படவில்லை. ஆனால் தற்போது இவ்விஷயத்தில் திமுக அரசு ஏன் இவ்வளவு தடுமாறுகிறது என தெரியவில்லை. அதாவது தேர்தல் அறிக்கையில் அவங்க குழு அமைக்கப்படும், ஆராயம் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு 9 மாதத்துக்கு ஒரு குழுவை போட்டு அப்படியே இதை எப்படி ஒத்தி போடலாம் அப்படிங்கிறது தான் அந்த முதல் பாராளாக சொல்கிறாரு. அடுத்து, சாத்தியம் உண்டு. உண்மையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதில் தமிழ்நாடு அரசுக்கு பெரிய சிரமம் ஒன்றுமில்லை. இப்போது பணியில் இருக்கும் தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களில் 2.29 லட்சம் பேர் பழைய ஓய்வூதிய திட்டத்திலும் 6.14 லட்சம் பேர் புதிய ஓய்வூதிய திட்டத்திலும் உள்ளனர். ஊழியர்களின் தொகை ரூபாய் 73,974 கோடி. ஆயுள் காப்பீட்டு ஓய்வூதிய நிதியில் அரசு சேமித்து வைத்துள்ளது. இதில் பாதி தொகையான ரூபாய் 37,000 கோடியை அரசு ஓய்வூதிய நிதியாக வைத்துக்கொண்டு ஓய்வு பெறுவோரின் ஓய்வூதிய செலவை அதன் வட்டியிலிருந்து ஈடுகட்டலாம். 7% வட்டி என்றால் ரூபாய் 2,590 கோடி கிடைக்கும். மீதி ரூபாய் 37,000 கோடியை அவரவர் வருங்கால வைப்பு நிதியில் செலுத்த வேண்டும். இன்றைய நிலவரப்படி ஏற்கனவே ஓய்வு பெற்று பழைய ஓய்வூதியம் பெறுவோர் 6.9 லட்சம் பேர். இவர்களுக்கான ஓய்வூதிய செலவு 2024-25 ரூபாய் 37,663 கோடி. இது அரசின் மொத்த செலவான ரூபாய் 3.48, அதாவது 3.48 லட்சம் கோடியில் 10% தான். புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ளவர்களில் 7,738 பேர் 2023-24 ஓய்வு பெற்றுவிட்டனர். சராசரியாக 8,000 பேர் ஓய்வு பெறுவார் என்றால் பழைய ஓய்வூதியக்காரர்களில் இது 1% தான். ஓய்வூதிய செலவான ரூபாய் 37,763 கோடியிலும் இது 1% தான். அதாவது ரூபாய் 376 கோடி தான் கூடுதல் செலவாகும். இதனை அரசு கையில் இருக்கும் நிதியை வட்டியாக ரூபாய் 2,590 கோடியிலிருந்து ஈடுகட்டலாம். ஆனால் அதை செய்யாமல் பழைய ஓய்வூதிய திட்டம், மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவன குறித்து ஆராய்வதற்கு குழு அமைத்து இதை தள்ளி போட்டு வெந்த புண்ணில் வேலை பாய்ச்ச நினைக்கிறது இந்த திமுக தமிழ்நாடு அரசு. மேலும் அறிக்கை தர அந்த குழுவுக்கு 9 மாத காலம் அவகாசம் கொடுத்திருப்பதும் அரசு ஊழியர்களுக்கிடையே ஒரு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழக அரசு செய்யும் மிகப்பெரிய தவறு, மத்திய அரசு ஊழியர்களுக்கு இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தையும் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை. மத்திய அரசு ஊழியர்கள் மறைந்தால் அவரது குடும்பத்திற்கு
பழைய ஓய்வூதிய விதிகளில் உள்ள குடும்ப ஓய்வூதியமும் இறப்பு பணிக்கொடையும் வழங்கப்படுகின்றன. ஊனமுற்று விருப்ப ஓய்வில் சென்றால் பழைய ஓய்வூதியங்களில் இன்வேலிட் ஓய்வூதிய பணிக்கொடையும் கிடைக்கின்றன. ஓய்வு பெறுவதற்கு பணிக்கொடையும் ஆன்னிட்டி தொகை, அதாவது ஆண்டு தொகை வடிவில் மாதந்தோறும் உத்தரவாதம் இல்லாவிட்டாலும் ஒரு ஓய்வூதியம் கிடைக்கிறது. அரசு பங்களிப்பு 14% கிடைக்கிறது. ஓய்வு பெற்றால் 60% எடுத்துக்கொள்ளலாம். 40% ஆன்னிட்டியில் போட்டு இறந்த பின் அந்த 40% குடும்பத்தினருக்கு திரும்ப கிடைக்கும். தமிழக அரசில் இதில் எதையும் செய்யாமல் மொத்த தொகையும் கொடுத்து அனுப்புகிறது. கடந்த 2024 மே மாதம் வரை ஓய்வு மற்றும் இறப்பு ஆகிய காரணங்களால் 38,129 பேர் பணியில் இல்லை. மாதந்தோறும் ஒரு தொகை கிடைக்காத போது அதை பங்களிப்பு ஓய்வூதியம் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. பணிக்கொடை சட்டப்படி அனைவருக்கும் பணிக்கொடை தந்தாக வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் என்ன? ஆனாலும் புதிய ஓய்வூதியம் பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு ஈடாகாது. பழைய திட்டத்தில் 10 ஆண்டுகள் பணிக்கு மத்திய அரசிலும் 30 ஆண்டுகள் பணிக்கு மாநிலத்திலும் 50% உத்தரவாதம் ஓய்வூதியமாக கிடைக்கிறது. கம்யூட்டேஷன் குடும்ப ஓய்வூதியமும் கிடைக்கிறது. குறைந்தபட்சம் ஓய்வூதியமாக மத்திய அரசில் ரூபாய் 9,000 மாநிலத்தில் ரூபாய் 7,850 கிடைக்கிறது. 80 வயதுக்கு மேல் 100 வயதுக்கு வரை கிடைக்கும் கூடுதல் ஓய்வூதியம், ஊதிய குழு வரும்போது ஓய்வூதிய உயர்வு, அகவிலைப்படி போன்றவை பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பவை. புதிய ஓய்வூதிய திட்டத்தில் இவை எதுவுமே இடம்பெறவில்லை. இதற்காக நடத்தப்பட்ட பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு உத்தரவாதமான 50% ஓய்வூதியம், அதில் 60% குடும்ப ஓய்வூதியம், குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 10,000, கூடுதலாக அகவிலைப்படியும் உண்டு என கூறி ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு வரும் ஏப்ரல் 1, 2025 முதல் நடைமுறைப்படுத்த உள்ளது. அது ஓய்வூதிய முறையில் நோக்கத்தையே கேள்விக்கு உள்ளாக்குகிறது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் ஊழியர் 10% அரசும் 10% தரும். இரண்டையும் சேர்த்து தனிநபர் கார்பஸ் ஆக உருவாக்கப்படுகிறது. அரசு போடும் 8.5% பூல் கார்பஸ் எனப்படும். தனிநபர் கார்பஸ் சந்தையில் முதலீடு செய்யப்படும். இந்த முதலீட்டுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓய்வு பெறும்போது ஊழியரின் தனிநபர் கார்பஸ் முழுமையாக இருக்க வேண்டும். நடுவில் பணம் எடுக்காமல் ஒழுங்கான நேரத்தில் கட்டி சந்தை நிலையாக இருந்தால் உங்களுக்கு கார்பஸ் என்னவாக இருக்குமோ அதற்கு பெஞ்ச்மார்க் கார்பஸ் என்று பெயர். இதனை PFRDA தான் தீர்மானிக்கும். அதற்கு ஒரு வரையறையும் இல்லை என்பது கவனிக்கத்தக்கது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பலன்கள் என்ன? ஓய்வு பெறும்போது பணிக்காலம் 25 ஆண்டுகள் இருந்தால் நேராக 12 மாத சராசரி சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக கிடைக்காது. தனிநபர் கார்பஸ், பெஞ்ச்மார்க் கார்பஸ் குறையாமல் இருக்க வேண்டும். தனிநபர் கார்பஸ் முழுவதையும் அரசின் பூல் கார்பஸுக்கு தாரை வார்க்க வேண்டும். அது திரும்ப கிடைக்காது. அப்போதுதான் 50% ஓய்வூதியம் கிடைக்கும். தனிநபர் கார்பஸ் குறைந்தால் அதே விகிதத்தில் ஓய்வூதியமும் குறையும். தனிநபர் கார்பஸ் சந்தையில் வீழ்ந்துவிட்டால் உங்கள் ஓய்வூதியம் வீழ்ந்துவிடும் அபாயமும் உண்டு. கிட்டத்தட்ட இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி செயல்படுகிறது. ஓய்வு பெறும்போது பணிக்காலம் 10 ஆண்டுகள் என்றால் சம்பளத்தில் 20% தான் உங்களுக்கு ஓய்வூதியமாக கிடைக்கும். குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 10,000 என்பது தனிநபர் கார்பஸ் பெஞ்ச்மார்க் கார்பஸு குறையாமல் இருந்தால்தான் கிடைக்கும். தனிநபர் கார்பஸ் குறைந்தால் குறைந்தபட்ச ஓய்வூதியமான 10,000 கிடைக்காது. தனிநபர் கார்பஸிலிருந்து 60% எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் உங்கள் ஓய்வூதியம் 60%க்கும் குறைந்துவிடும். அதாவது ஓய்வூதியம் 10,000 என்றால் அதில் 60% குறைந்து 4,000 தான் ஓய்வூதியமாக கிடைக்கும். அதேபோல் குடும்ப ஓய்வூதியம் 60% என்ற கணக்கிடன் பற்றி எடுத்துக்கொண்டால் 4,000 என்றால் அதில் 60% ரூபாய் 2,400 தான் கிடைக்கும். இந்த 2,400 வைத்துக்கொண்டு ஒரு வீட்டுத் தலைவர் இறந்த பின்பு அதை கொண்டு வாழ முடியுமா? குடும்ப ஓய்வூதியத்துக்கு குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 என்கிற உத்தரவாதம் கிடையாது. எனவேதான் மத்திய அரசு இதனை ஓய்வூதியம் என்று குறிப்பிடாமல் பே அவுட் என்று கூறுகிறது. விருப்ப ஓய்வு விவகாரத்தில் வினோதமான விதிமுறை சேர்க்கப்பட்டுள்ளது. அதாவது 21 வயதில் பணிக்கு வரும் ஒருவர் 25 ஆண்டுகள் பணி செய்திருந்தால் விருப்ப ஓய்வூதியில் செல்ல முடியும். இதன்படி அவர் தனது 46வது வயதில் விருப்ப ஓய்வில் சென்றால் அவருக்கு எப்போது ஓய்வு வரும்?
எப்போது ஓய்வு வயது 60 ஆகிறதோ அப்போது தான் அவருக்கு பென்ஷன் கிடைக்கும். அதாவது 14 ஆண்டுகள் கழித்து தான் பே அவுட் கிடைக்கும். இப்படி ஒரு வினோத முறைதான் இந்த புதிய ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டத்தில் உள்ளது. இதை ஊழியர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது. மத்திய அரசு ஊழியர்களுக்கு அறிவிக்கப்படும் அதே சதவீதத்தில் அகவிலைப்படி கிடைக்காது. 1/4/2025 பின் 0லிருந்து தான் தொடங்குவார்கள். அகவிலைப்படியை மத்திய ஆவண பாதுகாப்பு முகமை அறிவிக்கும். அதாவது சென்ட்ரல் ரெக்கார்டு கீப்பிங் ஏஜென்சி. இது ஒரு மத்திய அரசு அல்ல. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதில் என்னவெல்லாம் புதிய ஓய்வூதியத்தில் இல்லை என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோமோ அவை எதுவுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் கிடைக்காது. எனவேதான் மாநில அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை தொடர்ந்து வலியுறுத்துகிறார்கள். அரசு இதில் உரிய முடிவை எடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் 2026 திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்து கூட பெற முடியாமல் டெபாசிட் இழக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம்.